ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என் மொபைல்லாம் ஹேக் பண்ணவே முடியாதுப்பா, நான் தான் பக்காவா செக்யூரா வச்சிருக்கேன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். அது உண்மையாலுமே செக்யூரா இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மொபைலை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி ஃபுல் ஆக்சஸ் எடுக்கிறோம், கேமரால இருந்து மைக்ல இருந்து எல்லா ஆக்சஸும் எப்படி எடுக்கிறோங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, அதையும் சொல்லிவிட்டேன். இப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுக்காக நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, உங்களுக்கு நான் போடக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் கரெக்டா தெரியணுங்கிறக்காக இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன சொல்லிக்கணும், கிட்லோன்ங்கிறது இந்த வெப்சைட்ல போகும். அந்த கிட்லோன் இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த பாத்துக்குள்ள போய் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு கொடுத்துரும். இந்த ஃபைலுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா, நமக்கான டூலும் அது ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டல் ஃபைல்ஸும் இருக்கு. இதுல லைன் ஏதாவது மிஸ் ஆச்சுனாலோ இல்ல ஏதாவது கேப் ஸ்மால் மாறிச்சுனாலோ டூல் கரெக்டா இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இதை நீங்க கரெக்டா பார்த்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ என்டர் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட்க்கு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நேம்ல தான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம இப்போ போக போறோம். இதை அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு சிடி கொடுத்து அதை இதை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துருங்க. இங்க என்ன சொல்லிருக்கேன்னா, சீரியங்கிறது மீனிங் என்னன்னா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டெர்மினல்ல ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் டைரக்டரின்னு சொல்லுவோம். அதான் நான் இங்க சொல்லியிருக்கேன், இந்த ஃபோல்டருக்குள்ள மாத்து, இந்த டைரக்டரிக்குள்ள நான் மாத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அதுவும் நான் இங்க மாத்திடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எல்எஸ் கமெண்ட் கொடுக்கணும். எல்எஸ் கமெண்ட் இருக்காங்கன்னா லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த ஃபோல்டருக்கு எல்லா ஃபைல்ஸும் எனக்கு காட்டு, நான் கரெக்டா செட்டப் ஆயிருக்கனா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எனக்கு லிஸ்ட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கும் இருக்கும். ஆனா இதுல நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் மாத்திருப்பேன், இதுக்குள்ள கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் மாத்திருப்பேன். அது எங்க நான் போக சொல்றேன். இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெண்டு ஃபைலுமே உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும், கிரீன் கலர்ல இருக்காது. ரீசன் என்னன்னா, லினக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்சி லினக்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஃபயர்வால் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, நீங்க டைரக்டா ஏதாவது ஒரு டூலோ இல்ல ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி சேஞ்சிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணாது, சம்டைம்ஸ் பிளாக் பண்ணிடும். அதனாலதான் உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும், எனக்கு கிரீன் கலர்ல இருக்கும். இப்ப இது எப்படி நான் ஒயிட் கலர்ல இருக்கிறத கிரீன் கலருக்கு மாத்துறேன், அதாவது பர்மிஷன் எப்படி நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்றேன். இதுக்கு நீங்க சிஹெச் மோடு கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும், அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அவசரமா பண்ணுவீங்க, நிறைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலோ இல்ல கேப்ஸ் மாறிச்சுனாலோ இது கரெக்டா சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நீங்க டைப் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா எல்லா டைமும் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்க என்ன சொல்லிருக்கேன்னா, சிஹெச் மோடுங்கிறது இந்த பர்மிஷனை மாத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா பிளஸ் எக்ஸுக்கு என்ன மீனிங்னா எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாத்து நான் சொல்லியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி மாத்தி வச்சதுனால இப்ப என்டர் பண்ண போறதுல. சோ நான் இதை அப்படியே எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எதை மாத்தணும்னா, இந்த setup.sh இதுவும் உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். இதுக்கும் நீங்க பர்மிஷன் மாத்தணும். இதுக்கு நீங்க எப்படி மாத்தணும்னா, அதே தான் சிஹெச் மோடு கொடுத்துட்டு இந்த இடத்துல இதை அப்படியே எரேஸ் பண்ணிருங்க. எரேஸ் பண்ணிட்டு செட்டப் கொடுத்துட்டு .sh டைப் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சு. இதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கும் பர்மிஷன் மாறிடும். இங்கே அதே தான் சொல்லியிருக்கேன், சேஞ்ச் மோடுங்கிறது பர்மிஷனை மாத்து, எதுக்குன்னா பிளஸ் எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு எனக்கு மாத்திடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இது ரெண்டுக்கும் நான் ஏன் பர்மிஷன் மாத்திருக்கேங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன் மாத்திருக்கேன்னா, இது ரன் ஆகிறதுக்கான ஃபைல். இது ரன் ஆகணும்னா இந்த எல்லா ஃபைலும் சேர்ந்து இது கூட ஆக்சஸ் ஆனாதான் இந்த டூல் ரன் ஆகும். இந்த செட்டப் ஃபைல்ங்கிறது என்னன்னா, இது எல்லாமே ப்ராப்பரா செட்டப் பண்ணி இதோட கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த செட்டப் ஃபைல். ஸோ இது ரெண்டுமே எக்ஸிக்யூட்டிபிள் இருந்தாதான் இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாத்திருக்கோம். நெக்ஸ்ட் இதுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், .shல இருக்கு. .shல இருக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங் வழியா ரைட் பண்ண கோட்ஸ். அப்படி இதை ரன் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், ./ கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது இந்த ஃபைல் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் வரும். வெயிட் பண்ணுங்க, எதுவும் பண்ண வேணாம். இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். இதை நான் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம ஒரு மொபைலை டேக் ஓவர் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமோட வனபிலிட்டி யூஸ் பண்ணி தான் டேக் ஓவர் பண்ண போறோம் இன்னைக்கு. ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்பர் 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இப்ப இங்க என்ன கேக்குதுன்னா, லோக்கல் ஹோஸ்டா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதாவது உங்க சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறீங்களான்னு கேக்குது. நான் எஸ் ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொடுத்துறேன். 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க. இந்த இடத்துல போர்ட் நம்பர் நீங்க சேஞ்ச் பண்றீங்களான்னு கேட்கும். அதுக்கு நீங்க நம்பர் 55 கொடுத்துருங்க. திரும்ப அதே தான் கேட்கும். அதுக்கும் நீங்க 55 கொடுத்துருங்க. இந்த இடத்துல போர்ட் நம்பர் எதுக்காகனா, உங்க சிஸ்டமோட ஐபி ஒரு டோருக்குள்ள இருக்கதா வச்சுக்கோங்க. அந்த டோரோட நம்பர் தான் இந்த 55. ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க.
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு QR ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த QR கிடைச்சிருச்சு. இப்ப இந்த QRல என்ன இருக்கு, இது என்ன பர்பஸ், இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இந்த QR ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷாப் சைட்ல வந்து ஒட்டிட்டீங்கன்னா, யூசர் வந்து இதை ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா உங்க மொபைலோட செக்யூரிட்டி லெவல்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆயிரும். அந்த கூகுள் பே ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ஷட் டவுன் ஆயிரும். ஷட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸை தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். ஐட்டம் நீ இருங்க, அதே ஃபோல்டருக்குள்ள வரேன். ஓகே, இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். இந்த இதுக்குள்ள எல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது வந்து இதுதான். நான் மாடிஃபை பண்ண ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சிஸ்டமோட ஃபயர்வால்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகிற மாதிரி மொபைல் ஃபயர்வால்ஸ் வந்து ஷட் டவுன் ஆகும். இல்லைன்னா ஷட் டவுன் ஆகாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஷட் டவுன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து மொபைலை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணணும், அதாவது மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்பவும் போல நம்ம வந்து மெட்டாஸ்பிளைட்டே யூஸ் பண்ணிக்கலாம். சிடி கொடுத்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இதோட ஃபாண்ட் சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, MSF கன்சோல் வச்சு ஒரு பேலோட கிரியேட் பண்ண போறோம். MSF Venom யூஸ் பண்ணுங்க. ஓகே, MSF Venomனு கொடுத்துட்டு இந்த நேமை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் சின்னது பண்ணிருக்கேன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியும். அதனால இப்ப இந்த இடத்துல நம்ம பேலோட நேமை மாத்துவோம். அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண போற அந்த மானிட்டர் நேம், அந்த மொபைலுக்கு அனுப்பக்கூடிய ஃபைல் நேம் வந்து நம்ம மாடிஃபை பண்ண போறோம். இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்ஸ்டானே டைப் பண்ணிக்கலாம் சும்மா. ஓகே, டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. கொஞ்சம் டைம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து இதை செக் பண்றப்ப நம்ம போயிடலாம். சிடி பேலோட் கொடுங்க. ஏன்னா அந்த ஃபைல் நேம் வந்து அதுதான், அதனால அதை கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த இன்ஸ்டாங்கிற ஃபைல் கிடைச்சிடும். இப்போ இதை வந்து நீங்க விக்டிம்க்கு சென்ட் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா அதை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம சிஸ்டம் வழியா பார்க்கணும்ல, அதுக்கான ஒரு மானிட்டர் தேவைப்படும்ல. இது வந்து மொபைலுக்குள்ள போனதும் மொபைல கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அந்த கண்ட்ரோல் எடுத்து அதுல இருந்து வரக்கூடிய கனெக்ஷன் வந்து நம்ம சிஸ்டம்ல பார்க்கணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு மானிட்டர் இப்ப நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு நீங்க வந்து மெட்டாஸ்பிளைட்லயே இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன். இப்போ இதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த போல்டர் விட்டு சிடி கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா என்ன மீனிங்னா, இந்த ஃபோல்டர் விட்டு பேக் வா அப்படிங்கிறது தான் மீனிங். சேஞ்ச் டைரக்டரி கொடுக்குறோம்ல, அதே தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண சொல்றோம். பேக் பழைய இதுக்கு வா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, MSF Venomனு டைப் பண்ணிருங்க. சாரி, MSF Venom, MSF கன்சோல். MSF Venomங்கிறது வந்து பேலோட் கிரியேட் பண்றதுக்கு, MSF கன்சோல்ங்கிறது மானிட்டர் செட் பண்றதுக்கு. இப்போ MSF கன்சோல்ங்கிற டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. இது என்ன பண்ணுதுன்னா, மெட்டாஸ்பிளைட் ரன் ஆகிறதுக்கான எல்லா சப்போர்ட்ஸும் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு ஒரு பேனரை கொடுத்துட்டு உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும், என்னென்ன செட்டப் பண்றீங்கிறத. இப்ப நான் கொடுக்கறத அப்படியே கொடுங்க, டிட்டோவா மாத்த வேணாம். ஃபர்ஸ்ட் எப்போதுமே மல்டி ஹேண்ட்லர் இருந்து தான் ஆரம்பிக்கணும். எதுக்காகனா மொபைலையும் சிஸ்டமையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்காக. அதனால மல்டி ஹேண்ட்லர் இருந்து தான் ஆரம்பிக்கணும். எஸ் கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, எதுக்கு நீங்க செட் பண்ண போறீங்க, எந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண போறீங்க, ஆண்ட்ராய்டு டிவைஸ். சோ இந்த இடத்துல செட் பேலோட் ஃபார் ஆண்ட்ராய்டு, மெட்டாபீட்டர் வழியா தான் எனக்கு கனெக்ஷன் வரணும், ரிவர்ஸ் டிசிபி தான் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி மொபைலோட ஃபயர்வால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும், கனெக்ஷன்ஸ் வந்து கட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து டிசிபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதுல வந்து என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் கேட்கும். இந்த இடத்துல நான் ஐபி அட்ரஸ் எதுக்காக கொடுக்குறேன்னா, சிஸ்டம்க்கு எனக்கு டேட்டா வரணும். அதாவது இப்ப நான் கிரியேட் பண்ண அந்த பேலோட்லயும் மொபைலுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அதை எடுத்துடும். நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் வந்து மொபைலோட கனெக்ஷனை எடுத்துரும். அதுக்கிட்ட என்ன ஐபி இருக்கோ அதே ஐபிக்கு தான் அதோட டேட்டா எல்லாத்தையும் அனுப்பும். அப்படி இருக்க நம்ம வந்து இங்க நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா, ஃபைலுக்கு டேட்டா, ஃபைலோட ஐபி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதே ஐபி இங்கேயும் நம்ம கொடுத்தோம்னா தான் இங்க நமக்கு வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட மானிட்டருக்கு. ஸோ இதையும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இப்போ நம்ம சிஸ்டம்குள்ள இது வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் இந்த எல் போர்ட் வந்து 8080 வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னா, ரன்னுங்கிற கமெண்ட் கொடுத்து நீங்க என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா, ஒன்ஸ் விக்டிம்க்கு அந்த ஃபைல் வந்து கரெக்டா உங்க மொபைல செட்டப் பண்ண உடனேயுமே உங்களுக்கு வந்து இங்க கனெக்ஷன் கிடைச்சிரும். இது வந்து விக்டிமால ஃபைன் பண்ண முடியாது. டோட்டலாவே உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஆக்சஸ்னா, மொபைலோட கேமரா ஆக்சஸ் பண்ண முடியும், மைக் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுக்கடுத்தா இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா கிட்டத்தட்ட மிரர் பண்ண மாதிரி தான். அந்த மொபைலோட ஸ்கிரீனை ஃபுல்லாவே மிரர் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட கேலக்ஸி ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஹைட் பண்ணிருக்க போட்டோஸ் மட்டும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ரீசன்னா அதோட பாஸ்வேர்டு வந்து அவங்க போட்டு வச்சிருப்பாங்க. அதை பிரேக் பண்றதுக்கு நீங்க ஹைட்ரா டூல் யூஸ் பண்ணி உள்ள என்டர் ஆகலாம்.
ஓகே கைஸ், இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும்ன்றத சொல்லிடுறேன். நீங்க முக்கியமா இன்ஸ்டாகிராமோட எல்லா அப்டேட்ஸும் கரெக்டா பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க பிளே ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப் ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா அதுல போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்வான்ட் கியூஆர்ஸ் எதையுமே ஸ்கேன் பண்ணாதீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியாத இடத்துல கியூஆர் ஒட்டினாங்கன்னா அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாத பர்சன்ஸ் யாராவது கியூஆர் அனுப்பினாலும் அதுலயும் நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அந்த கியூஆர் நீங்க ஆக்சஸ் பண்ணாலுமே ஃபயர்வால் மட்டும் தான் ஷட் டவுன் ஆகும். மொபைல் ஆக்சஸ் பண்றதுக்கு அன்வான்டான ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணிடாதீங்க. உங்க வாட்ஸ்அப்ல இருந்துச்சுன்னா ஆட்டோ டவுன்லோட் எப்பவுமே ஆஃப்ல வைங்க. மித்தபடி எதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலும் அது என்னங்கிற ஃபைல் ஃபார்மேட் செக் பண்ணுங்க. என்ன பர்பஸ்ல இருக்குன்னு செக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் இதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.